எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இஃப்தார் விருந்து வந்து கொடுக்குறாங்க. ஆனால் விஜய் கொடுத்த அந்த இஃப்தார் மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் சர்ச்சையாகுது? விஜய் இஃப்தார் விருந்து கொடுக்கக்கூடாதா? விஜய் இவ்வளவு தூரம் இஸ்லாமியர்களை நெருங்கி வருவதற்குண்டான காரணம் என்ன? விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். குர்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காலமாக நோன்பு மாசம் வரும்போது இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. குறிப்பா வந்து அரசாங்கமே வந்து ஏற்பாடு பண்ணும். கலைஞர் வந்து பண்ணியிருக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கூட போன வாரம் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு சார்பா வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் கூட தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து கலந்து கொண்டாரு. அதை சில செய்திகளில் வந்து எடுத்து காட்டினாங்க, பாராட்டிட்டு மக்கள் வந்து கடந்து போயிட்டாங்க. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் வந்து காலமாக கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இந்த நோன்பை வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டுட்டு வர்றாரு. 30 நாள்ல வந்து 5 நோன்பு மட்டும் நான் பிடிச்சிட்டு வர்றேன், இன்னும் அதிகமா பிடிக்கிற ஆசை தான். ஏன்னா வந்து பசியை வந்து உணர முடியுது, ஏழைகளுடைய அந்த வலியை வந்து உணர முடியுது, உடலுக்கும் வந்து நல்லதா இருக்குது, இதுக்கும் அதிகமாக வந்து வைக்கிறதுக்கு எனக்கு ஆசை தான். ஆனால் என்னுடைய அலுவல்கள் வந்து அதுக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறதுனால நான் 5ஓட இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறேன், ஃபியூச்சரில் வந்து அதை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு திருமாவளவன் அவர்களே வந்து பதிவு செஞ்சார். இப்படியாக ஒவ்வொரு தலைவர்களும் இந்த மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சிகள், கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் வரும், அந்த நேரத்தில் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போய் கலந்து கொள்வது யாராலும் எதுவும் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருவருடைய ஜனநாயக உரிமை, விருந்தாளியை உபசரிக்கக்கூடிய அது ஒரு தன்மை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு இஃப்தாரில் கலந்து கொள்வார், நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வரும், அதில் வந்து கலந்து கொள்வார், இந்துக்களுடைய பண்டிகைகள் வரும், அதில் போய் கலந்து கொள்வார். அது மட்டுமே அவருக்கு வந்து ஓட்டா மாறிடும் அப்படின்னு வந்து விஜயும் நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி விழாக்களில் கலந்து கொள்றதன் மூலமாக இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அப்படியா நம்மளுடைய விழாக்கள்லாம் வந்து கலந்து கொள்றாரு, நம்மளுடைய இணக்கமாக இருக்கிறாரு, அப்போ என்ன செஞ்சிருவோம், அவருக்கு வந்து ஓட்டை போட்டுருவோம் அப்படின்னு வந்து மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம். இங்கே வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய தேவைகள் வந்து இருக்குது. கல்வி, வேலை வாய்ப்பு, அவர்களுடைய பாதுகாப்பு, இப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசாங்கம் வந்து உறுதி கொடுக்கணும். அல்லது வரக்கூடிய அரசாங்கங்கள், நாங்கள் வந்து அரசாங்கம் அமைச்சா இப்படி வந்து மக்களை வந்து பாதுகாப்போம், நல்ல இணக்கமாக வந்து வச்சிருப்போம், அவர்களுடைய உரிமைகளை வந்து மீட்டு தருவோம் அப்படின்னு வந்து வாக்குறுதிகளை வந்து அள்ளி வந்து வீசுவாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை, இப்போ இந்தியாவினுடைய அரசியல் சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் மக்களுடைய ஆதரவு வந்து ஓட்டா வந்து மாறுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடந்த அந்த லோக்சபா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கிடைச்ச அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜை பார்த்தாலே வந்து நமக்கு விளங்கும். திமுகவுக்கு வந்து 39 எம்பிக்கள் வந்து கிடைச்சாங்க. அது எத்தனை ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100% அந்த ஓட்டிங்ல வந்து 48% மக்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை வந்து தனியா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா 24% வந்து திமுகவினுடைய சொந்த ஓட்டா இருக்குது. மீதி 10% பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய அந்த சொந்த ஓட்டிங் பேங்கா வந்து இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 12% வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுடைய ஓட்டா வந்து இருக்குது. இப்படியாக 40 எம்பி சீட் இருக்குது. ஒவ்வொரு நாடாளுமன்ற அந்த தொகுதிக்கும் வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்காளர்கள் வந்து இருப்பாங்க. அதில் வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ், கிறிஸ்தவர்களுடைய அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை, ஒரு பங்களிப்பை வந்து கொடுக்க முடியும். ஆனால் சட்டமன்ற தொகுதி அந்த எலெக்ஷன் வந்து அப்படி இல்லை, அதுக்கு வந்து முற்றிலும் வந்து மாற்றமாக வந்து இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற அந்த தொகுதியிலையுமே வந்து கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க. அது மொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதிகளாக வந்து பிரிஞ்சு வந்து கிடக்குது. இதில் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இதர சிறுபான்மை சமுதாய மக்கள் வந்து பரவலாக வந்து வாழ்கிறாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இஸ்லாமியர்களும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கிறிஸ்தவர்களும் வந்து வாழையில. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டின் மக்கள், தமிழர்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, காலப்போக்கில் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் வந்து மாறி இருக்கிறாங்க. இப்படி பல மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் நிறைஞ்சி வாழக்கூடிய எத்தனையோ ஊர்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை 30,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 50,000 ஓட்டுகளை வச்சு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்த முடியும், மிகப்பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா சொல்லக்கூடிய உண்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த நாடாளுமன்ற
தேர்தல் 2024 திமுக வந்து 39 எம்பிகள் வந்து கிடைச்சாங்க. அதுல வந்து மிகப்பெரிய பங்களிப்பை வந்து யார் யாரெல்லாம் செலுத்திருக்கிறா அப்படின்னு வந்து கேஸ்ட் வைஸ், இஸ்லாமியர்கள் அது ஒரு கேஸ்ட், கிறிஸ்தவர்கள் அது ஒரு கேஸ்ட், இந்துக்கள் வந்து எல்லோரும் ஒரே நிலையில இல்ல, ஒரே சாதிய அந்த கட்டமைப்புலும் இல்ல, சோசியலி எஜுகேஷனலி வந்து அதை வந்து சாதிய ரீதியா வந்து பிரிச்சு தான் வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில சமுதாய ரீதியா யார் யாருக்கு வந்து எவ்வளவு ஓட்டுகள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அந்த கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வந்து விழுந்திருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் சமுதாயமா வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 69% இஸ்லாமியர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் தலித் சமுதாய மக்கள் வர்றாங்க, 65% வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுக்கு கீழே தான் வந்து வன்னிய சமுதாய மக்கள் வர்றாங்க, 61% வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த பங்கு வந்து எந்த அளவுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வந்து அப்படி விழுந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து உணர முடியுது. அதனால தான் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை அந்த கட்சி தலைவர்களும் வந்து சிறுபான்மை சமுதாய மக்களை வந்து நம்ம வந்து இணக்கமாக போவோம், அவர்களுடைய ஆதரவை வந்து பெறுவோம் அப்படின்னு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவினுடைய அரசியல் சூழ்நிலை வந்து எவ்வளோ அசாதாரணமாக இருக்குது, பாசிச சக்திகள் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து நெருக்கிட்டு இருக்கிறாங்க, ஜனநாயகத்துக்கு மேலே வந்து எவ்வளவு தூரம் தாக்குதலை வந்து கொடுக்குறாங்க, இவ்வளோ அறுதி பெரும்பான்மையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை வந்து எவ்வளவு தூரம் வந்து முடக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து மிகப்பெரிய தாக்குதலை வந்து தமிழ்நாடு வந்து சந்திச்சுட்டு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய உரிமையை வந்து விட்டு கொடுக்காம இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு கடுமையான போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறத வந்து யாராலும் வந்து மறுக்க முடியாது. அதனால புதுசா அரசியலை தொடங்கி வரக்கூடிய இந்த மாதிரி தலைவர்கள் வந்து நம்ம அநேகமாக பார்க்குறோம், வெறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை மட்டுமே வந்து எதிர்க்கக்கூடிய நிலையை வந்து பார்க்குறோம். ஆனால் மத்திய அரசாங்கத்தை, ஆளும் பாஜக அரசாங்கத்தை வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து டீல் பண்ணுறத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மக்கள் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. அந்த அவதிப்படுறதுல வந்து மிகப்பெரிய பங்கை வந்து மத்திய அரசாங்கம் தான் வந்து கொடுக்குது. ஏன்னா விலைவாசியை வந்து நிர்ணயிக்கிறது வந்து மத்திய அரசாங்கம், பெட்ரோல் விலைகளை வந்து நிர்ணயிக்கிறது வந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய அந்த வரி உரிமைகளை கூட பிடுங்கி எடுத்து ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து கொண்டு வந்து அதை ஒவ்வொரு பொருட்களும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய அந்த ஜிஎஸ்டி அந்த வரியை உறுதி செய்கிறதே வந்து மத்திய அரசாங்கமாக வந்து இருக்குது. இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து கருத்தில் கொண்டு பரிசீலித்து பிரித்து ஆராய்ச்சி தான் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் வந்து அதுதான் வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற நல்ல ஒரு விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.